ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோற்றங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை பற்றி பேச சொல்கிறார். யோசேப்பு வாழ்க்கை குறித்து பேச சொல்கிறார். யோசேப்பு அவர் வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தரை அவர் பிடித்து கொண்டபடினாலே அவர் எங்கே அவர் தலை தாழ்த்தப்பட்டதோ அதே இடத்திலே ஆண்டவர் உயர்த்தும்படியாக செய்தார். என் வாழ்க்கையில கூட எங்கே எனக்கு அவமானங்கள் ஏற்படுகிறதோ, எங்கே எனக்கு நிந்தைகள் ஏற்படுத்தப்படுகிறதோ, அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்து என் தலையை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். இது என்னுடைய சாட்சியாக நான் சொல்கிறேன். 2012ஆம் ஆண்டு நான் ஒரு பெரிய பள்ளியிலே வேலை செய்து அங்கே என்னுடைய முதல்வராலே நான் நிந்திக்கப்பட்டேன், நான் ஒதுக்கப்பட்டேன். ஆனாலும் அந்த வேலை வேண்டாம் என்று நான் உதறி தள்ளிவிட்டு வெளியில் வந்தேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த வருடத்திலே ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி நான் எங்கே நான் ஒதுக்கப்பட்டனோ, எங்கே நான் நெருக்கப்பட்டனோ, என்னுடைய டேலண்ட்ஸ் எங்கே நிராகரிக்கப்பட்டதோ அதே வேளையிலே அந்த வருடமே ஆண்டவர் ஒரு அகாடமியை போட வைத்து அதிலிருந்து என்னை தலையை தூக்க வைத்தார். இன்றளவும் ஆண்டவர் என்னை தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ இடங்களுக்கு நான் செல்கிறேன், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்விலே இப்படியா என்னை உயர்த்திருக்கிறார் என்பது இந்த சாட்சியின் வழியாக நான் சொல்கிறேன். ஆகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய வாழ்வை நாம் பிரதிபலிக்கும் பொழுது, அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வை நாம் முயற்சி செய்யும் பொழுது ஒன்றுமில்லை, அவர் என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார்? நான் உண்மையாக இருக்க வேண்டும், நம்மளை சேர்ந்தவர்களை நேசிக்க வேண்டும், நாம் செய்கிற தொழிலிலே பயபக்தியாக இருக்க வேண்டும், வேத வசனத்தை தினந்தோறும் படிக்க வேண்டும், ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் நல்லவனாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நான் நல்லவனாக இருக்க முடியாது, ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் சிக்கி தவிர்ப்போம், பண ஆசையினாலே மாட்டிக்கொள்வோம் என்று ஒரு வேளையை நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டோமானால், ஜெபத்திலே நிலைத்திருந்தோமானால் கண்டிப்பாக ஆண்டவர் என் தலையை உயர்த்தியது போல உங்கள் தலையும் உயர்த்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார். என்ன பெருசா இவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி. தினந்தோறும் அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நாம் ஜெபத்தில் பண்ணுகிற அதே ஜெபம் தான் என் வாழ்வில. தினந்தோறும் அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும். எனக்கு தேவையான அந்த டெய்லி பிரெட் ஆண்டவர் தினந்தோறும் கொடுக்குறார். அந்த டெய்லி பிரெட்டு எப்படின்னா, ஒரு ஸ்லைஸ் பிரெட்டு கிடையாது, ஒரு ஃபுல் ஆஃப் பாக்கெட் கிடையாது, ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பிரெட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு அந்த மாதிரி நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்விலே இது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு இது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளுவீங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு எதிரி தான், அவன் சாத்தான மட்டும்தான். என் கூட பகிர்ந்த சகோதரனோ, என் சொந்தக்காரர்களோ, எங்கள் உறவினர்களோ, பக்கத்து வீட்டுக்காரர்களோ, இல்லை என்னை சார்ந்தவர்களோ எதிரி கிடையாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சி வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.